திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு தொழில் உணருங்கள். நல்ல சிந்தனை அது என்ன? நற்சிந்தனை என்றால் நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய ஐந்தெழுத்து மந்திரம். அது அற்புதமான மந்திரம். அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை விடியற்காலையிலே படுக்கை விட்டு எழுகின்ற பொழுதே சொல்லிக்கொண்டே எழுதல் வேண்டும். நல்லதையே பேசுதல் வேண்டும், நல்லதையே செய்தல் வேண்டும். நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறையிலிருந்து 22வது பதிகம் திருக்குடமூக்கு என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருக்குடமூக்கு 22வது பதிகம் 4வது பாடல். ஓதானாவன் திறத்தை உரைத்தீரே, ஏதானும் இனிதாகும் இயமுனை சேதாயருடையான் அமர்ந்தவிடம் கோதாவிரி உரையும் குடமூக்கிலே. ஓதானாவன ஓதாமலேயே உணர்ந்த முதல்வன். யாரும் அவருக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்கலை. ஓதாதே உணர்ந்த முதல்வன் அவனுடைய திறத்தை எவ்வளவு கூறினாலும் இனிதாகும். எவ்வளவு நாளும் கூறலாம். யமுனை கோதாவரி தீர்த்தங்களாக பொருந்தியே, யமுனை கோதாவரி இவையெல்லாம் தீர்த்தங்களாக பொருந்திய குடமூக்கே சிவந்த ஆனேறு உடையனாகிய சிவபெருமான் உரையும் இடம் அது. ஓதானாவன் என்றால் ஓதாதே உணர்ந்தவன். ஏனையவர்களாம் மற்றவர்களெல்லாம் நாவாலே ஓதாது எல்லாம் உணர்ந்தவர்கள். இயல்பாகவே இயற்கையாகவே உணரக்கூடியவன். கல்லாமே கலைஞானம் கற்பித்தானை பிறரை புகழாத நாவன் என்னும் சொல்லலாம். பெருமையின் வகைகளை உரைத்தீரேல் என்றால் உரைப்பீர்களே ஆனால், ஏதானும் இனிய அல்லவும் சிறிதளவேனும் ஏதாக இருந்தாலும் எனலாம் இனிதாகும் தீமையும் நன்மை விளைக்கும். யமுனை என்கிறது யகரம், மொழிக்கு முதலாக வராது, அதனால ஈ என்பது சேர்த்தோம். இயமுனை யமுனை நதி ஏறு உடையான் அமர்ந்த இடம் யமுனை கோதாவரி உரையக்கூடிய குடமூக்கிலே என்ற பொருள். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்குடமூக்கு என்னும் திருத்தலம் சென்று அங்கு யமுனையும் கோதாவரியும் உரையக்கூடிய அந்த குடமூக்கு சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம்.
காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதைப் போலே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கண்டு கொண்டிருக்கின்ற காணொளியை அனைவரும் காணும்படியாக உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அடியார்களுக்கெல்லாம் கூறி திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி கேட்டு மகிழ ஆவண செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம்.